சின்ன கேனில் ஊற்றிடலாமா? இதில் ஊற்றி விட்டுட்டு அந்த தண்ணி குடிச்சிக்கோ. வண்டி நிப்பாட்டி இருக்கு ஃபுட்டு செய்கிறான்ட்டு. இப்போ நூடுல்ஸ் செஞ்சுட்டு வரேன். ஏரியா பாருங்க, சரியான ஏரியா. அதான் ரோடு, லே போகிற ரோடு, இது காஷ்மீர் போகிற ரோடு. வண்டி நிப்பாட்டி இருக்கு, எல்லாம் இது பண்ணி வச்சாச்சு. போயிட்டு பனி உருகி வர தண்ணி போயிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரேன். குக்கிங் அடுப்பெல்லாம் இருக்குது, ஸ்மார்ட் குக்கிங் அடுப்பு. தண்ணி எடுத்துட்டேன்னு வச்சுங்க. நான் தண்ணியெல்லாம் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கணும். சுடு தண்ணி வைக்க வேண்டி இருக்குதா? சரிதா, அங்கே தண்ணி பனி உருகி வருது பாருங்க, மலையிலேருந்து தண்ணி ஃபில்டராகி வருது தண்ணி. எது கேப்லேருந்து இந்த பக்கம்லாம் பனி தான். கொஞ்சம் நடக்கணும். அந்த கார் போகுதுல, அந்த இடத்துல தான் இருக்கு. கல்லெல்லாம் பாருங்க, உருளையா இருக்கு கல். நம்ம அதுல எல்லாம் நடப்போமே, ஒன்றும் மேட்டர் இல்லை. நம்ம அந்த ஊட்டியில் இருக்கிற ஆள் தானே, எல்லாம் காட்டுக்குள்ளே நடந்திருக்கு. நல்லா இருக்கு. அதெல்லாம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு பணம் அது வேற, அது மேட்ரு, அது உண்டாக்கிக்கலாம் கண்டிப்பாக. இருந்தாலும் போகிற வழியில் சின்னதாக ஒரு குக்கிங்கு நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதில் என்ன ஆகிருப்போகுது, ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி இடம் பார்த்தீங்களா, ஃபுல்லாக பனி மேலே. இதுக்கு இடையில அப்படியே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த இடத்துல தண்ணி வருது, போயிட்டு குடிச்சிக்கலாம் தண்ணி. ஐஸ் தண்ணி மூஞ்ச கழியலாம். இல்லை மண்ணை ஃப்ரெஷ் ஆகட்டும் மூஞ்சில். மைக் வேற இருக்கு கீழே. தண்ணி சுத்தமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. சின்ன வயசில் நம்ம ஊரில் இந்த மாதிரி தான் வரும். சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்துட்டு அந்த இதுலேருந்து வர இந்த மாதிரி ஊற்று தண்ணி தான், பைப்பெல்லாம் கிடையாது. அவுட்ரு கிராமம் தான் நம்ம வீடெல்லாம். அங்கெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி மலையிலேருந்து வர தண்ணி, அந்த இதுலேருந்து வர தண்ணி தான், அதுதான் நாங்கள் குடிக்கிறது, எல்லாம் இது பண்ணுறது. செம்மையாக இருக்குல்ல. எஸ், என்ன இடம், சரியான இடம்.
ஆ பாதி இருந்தால் போதும். தண்ணி செம்ம இதாக இருந்துச்சு. என்ன சொன்ன நீ? காற்று தானே ஒன்று அடிக்குதுன்னு சொன்னேன். கீழே லாக்கு போகுது பாரு. அடுப்பு மட்டமாவே இல்லையா? லாக் பண்ணு. இவ்வளோதான் மேட்ரு. இவ்வளோதான். எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. மேகியா? இது முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்? இது அதில் பார்த்தா எதுவுமே இருக்காது மேகியில். உள்ள அந்த இதெல்லாம் இருக்குது. எத்தனை பாக்கெட்டு? ம் கிட்டத்தட்ட இது மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா எரியுது. சூடாகுது பாரு. இன்னொரு இது இதில் அந்த இதெல்லாம் இருக்காது. என்னது? வெஜிடபிள் எல்லாம் இருக்குது. நான் சாப்பிடவே மாட்டேன் எப்பவுமே. நானும் சஜினாவும் இடையில சாப்பாடு சரி எது சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது இது அப்படின்னு உள்ள சுதான். லெமன் தண்ணி எதாவது கலக்கி வைக்கணுமா? தேவையில்ல இல்லைங்க, கூலிங் ஆயிரும். ஜூஸ் இது உடம்பு சரியில்லாமல் இருப்பது. என்ன இடம் பாரு பேக் சைடு. சூப்பர்ல. ஐஸ் தண்ணி பிடிச்சிட்டு ஐஸ் இருக்கிற ஏரியாவில் കാർഗിലേക്ക് 70 കിലോമീറ്റർ ഉണ്ട്. ഇന്ന് കാർഗിലിൽ സ്റ്റേ ആണ്. 3 പാക്കറ്റ് தானே? രാവിലെ ചോറുന്നോ? ഇപ്പൊ മാഗി. അല്ലേ എല്ലാ ടൈം
ഇത് ഇനി ഒന്നേ തീർന്നിട്ടില്ല. അതിന് നാലാമത്തെ പ്രാവശ്യം. എത്ര 2-3 வாட்டி தானே பண்ணியிருக்கு. ഇത് നാലാമത്തെ പ്രാവശ്യം. നാലാമത്തെ പ്രാവശ്യം 4 வாட்டி தான் பண்ணியிருக்கு. ഇത് നാലാമത്തെ പ്രാവശ്യം ഇതിലുണ്ടാക്കണേ. ഇതുണ്ടോ? மேகி போட்டாச்சு. அடுத்தது வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் நல்லா. அப்போ தான் சூப்பராக இருக்கும் வேகுது. ഇത് 10 അടുത്ത് മഞ്ഞുമലയാണ്. கிட்டத்தட்ட 3800 கிலோமீட்டர். 3800 வந்தாச்சுல. 3900 ஆச்சுல. 3850. 3850 കിലോമീറ്റർ ഓടി. അല്ല റിപ്പിന് ഇത്ര ഓടൂല. இல்ல ஸ்ட்ரைட் ரோடு. இல்ல ஸ்ட்ரைட் ரோடு பிடிக்கும். நூறு பிடிச்ச மாதிரி எப்பளானு பெரியக்கு வர நூறு பிடிச்சிட்டு ആണ്ട് അടിക്കന്നെ റിട്ടേൺ വരുന്ന സമയത്ത്. ചെറിയൊരു തണുപ്പുണ്ട്. மேகி ரெடி ஆகிட்டே இருக்கு. ഒരു ஃபோன் பேசிட்டு இருக்கான். 7-8 ഡിഗ്രി ഒക്കെ ഉണ്ടാവുള്ളൂ തോന്നുന്നുണ്ട്. നല്ല വെയിലില്ലാണ്ട് പറയണില്ലേ. அப்படியே ஒரு வீடியோ இருக்கலாம். சரிடா, நம்ம நார்னியா படத்துல எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஸ்டே ചെയ്യാനാണ് പ്ലാൻ. எப்படி இருக்குல்ல. சே சான்ஸே இல்லை. செம்ம. இன்னும் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே இல்லை, ஒரு மாதம் முன்னாடி அங்கே வந்திருந்தா இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக பனியாக இருந்திருக்கும் இங்கெல்லாம். இப்போ நல்ல வெயில், சரியான வெயில் அடிக்குது. வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் பனியெல்லாம் கரைஞ்சி போச்சு. சரி, மழை பார்க்குது எப்படி இருக்கு. பனி எப்படி அங்கேருந்து தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்க கீழே. சூப்பர்ல. மேகி ரெடி ஆச்சு, நாங்கள் சாப்பிட்றோம். அடுத்த வீடியோ போடுறோம்.